டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா எரேமியா 11 உடன்படிக்கை. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய இறைவாக்கு. இவ்வுடன்படிக்கையின் விதிமுறைகளை கேட்டு யூதாவின் மக்களுக்கும் எருசலேமில் குடியிருப்போருக்கும் அறிவிப்பாய். அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வுடன்படிக்கையின் விதிமுறைகளுக்கு செவி கொடுக்காதவன் சபிக்கப்படுக. இரும்பு சூளையாகிய எகிப்து நாட்டிலிருந்து நான் உங்கள் மூதாதையரை கூட்டிக் கொண்டு வந்த நாளில் அவர்களுக்கு கட்டளையிட்டது இதுவே: என் குரலுக்கு செவி கொடுத்து நான் கட்டளையிடுவது அனைத்தையும் செய்யுங்கள். அப்போது நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இன்று இருப்பது போல அப்பொழுது பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக உங்கள் மூதாதையருக்கு நான் ஆணையிட்டு கூறியதை உறுதிப்படுத்துவேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படியே ஆகுக என்று மறுமொழி கூறினேன். ஆண்டவர் என்னிடம் கூறினார், யூதா நகர்களிலும் எருசலேம் தெருக்களிலும் இந்த விதிமுறைகளை அறிவிப்பாய். உடன்படிக்கையின் விதிமுறைகளை கேட்டு அவற்றின்படி ஒழுகுங்கள் என்று கூறுவாய். உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்த நாளிலிருந்து இன்று வரை அவர்களை தொடர்ந்து கண்டித்து வந்துள்ளேன். என் குரலுக்கு செவி கொடுங்கள் என்று வற்புறுத்தி கூறியுள்ளேன். அவர்களோ கீழ்ப்படியவும் இல்லை, செவி சாய்க்கவும் இல்லை. மாறாக ஒவ்வொருவரும் தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி நடந்தனர். ஆகவே நான் கட்டளையிட்டும் அவர்கள் கடைபிடிக்காத இந்த உடன்படிக்கையின் விதிமுறை அனைத்தின்படி அவர்களுக்கு எதிராக செயல்படுவேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: யூதா மக்களிடமும் எருசலேம் வாழ் மக்களிடமும் சதித்திட்டம் ஒன்று தோன்றியுள்ளது. என் சொற்களுக்கு செவிசாய்க்க மறுத்து முன்பு தம் மூதாதையர் செய்த குற்றங்களை இவர்களும் செய்தார்கள். வேற்று தெய்வங்களுக்கு பின் திரிந்து அவற்றுக்கு ஊழியம் செய்து நான் அவர்கள் மூதாதையரோடு செய்த உடன்படிக்கையை இஸ்ரேல் வீட்டாரும் யூதாவின் வீட்டாரும் முறித்துவிட்டனர். ஆகவே ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ நான் அவர்கள் மீது தீமை வருவிக்கப் போகிறேன். அதிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. அவர்கள் என்னை நோக்கி அழுகுரல் எழுப்பினாலும் நான் அவர்களுக்கு செவிசாய்க்க மாட்டேன். அப்போது யூதா நகர்களில் குடியிருக்கும் எருசலேம் வாழ் மக்களும் தாங்கள் தூபம் காட்டி வணங்கும் தெய்வங்களிடம் ஓடி சென்று அழுகுரல் எழுப்புவார்கள். ஆனால் அவர்களுக்கு தீமை நேர்ந்த காலத்தில் அவற்றால் அவர்களை விடுவிக்கவே முடியாது. யூதாவே, உன் நகர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உனக்கு தெய்வங்கள் உள்ளன. எருசலேமுள்ள தெருக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வெட்கக்கேட்டிற்கு பாகாலுக்கு தூபம் காட்ட பீடங்கள் அமைத்தீர்கள். எனவே இந்த மக்களுக்காக நீ மன்றாட வேண்டாம், இவர்களுக்காக குரல் எழுப்பவோ வேண்டுதல் செய்யவோ வேண்டாம். ஏனெனில் அவர்களுக்கு தீமை நேரிடும் பொழுது அவர்கள் என்னை வருந்தி அழைத்தாலும் நான் செவிசாய்க்க மாட்டேன். என் இல்லத்தில் இருக்க என் அன்புக்குரியவர்களுக்கு என்ன உரிமை? அவள் தன் எண்ணற்ற இழிச்செயல்களை செய்து வருகிறாளே. உனக்கு வரவிருக்கும் தீமையை பலி இறைச்சி உன்னிடமிருந்து அகற்றிவிடுமா? அப்படி இருக்க ஏன் அக்களிக்கிறாய்? பசுமையான அழகிய பார்வைக்கினிய பழங்களை கொண்ட ஒலிவ மரம் என்பது ஆண்டவர் உனக்கு இட்ட பெயர். இப்போதோ கொடும் புயல் காற்றின் இறைச்சலுடன் அது தீப்பற்றி எரிய செய்கிறார். அதன் கிளைகள் தீந்து போயின. உன்னை நட்டு வளர்த்த படைகளின் ஆண்டவரே, உனக்கு தீமை வரும் என்று சொல்லிவிட்டார். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் தீச்செயல் செய்தார்கள். எனக்கு சினமூட்டும்படி பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள். எரேமியாவை கொல்ல சதி. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் பெயரால் இறைவாக்கு உரைக்காதே. உரைத்தால் எங்கள் கைகளாலேயே சாவாய் என்று கூறி உன் உயிரை பறிக்க தேடும் அனத்தோத்தை சார்ந்த ஆட்களை பற்றி படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ நான் அவர்களை தண்டிக்கப் போகிறேன். இளைஞர்கள் வாளால் மடிவர், புதல்வியர் பஞ்சத்தால் அழிவர். அவர்களுள் யாரும் எஞ்சியிருக்க மாட்டார்கள். அனத்தோத்தை சார்ந்த ஆட்கள் மேல் அவர்களை தண்டிக்கும் ஆண்டில் தீமை வரச் செய்வேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.